இன்னைக்கு வேர்ல்டு வைடாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒன்று, ஹண்டா வைரஸ் பற்றிய அப்டேட்டு. ரெண்டாவது, கரோலின் லிவிட் அப்படிங்கிற அமெரிக்க பெண்ணுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை. மூன்றாவது, ஈரான் கத்தார் மீது அட்டாக் நடத்தியதா அப்படிங்கிற செய்தி. கூடுதல் இணைப்பாக நடிகர் விஜய் பற்றிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இடையில விளம்பரம்லாம் எதுவும் வராது. நான் தொலைதூரத்தில் இருக்கேன், அலுவலகத்தில் இருந்து. தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக நிறையா நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிறது தொடர்பாக. அதற்காக தான் இந்த புதுமையான ஏற்பாடு. சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சரி, ஹண்டா வைரஸ் பற்றிய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அர்ஜென்டினா அப்படிங்கிற அந்த நாட்டில் இருந்து, குறிப்பாக யூதர்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல இருந்து தான் இப்போது இந்த ஹண்டா வைரஸ் பரவி இருக்குங்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டிக்குள்ளே ஊந்து போயிட்டு இருக்கக்கூடிய எலி, இதன் காரணமாக தான் இந்த ஹண்டா வைரஸ் பரவுச்சா அப்படின்னு கேட்டால், யூதர்கள் எதற்காக உலகம் முழுவதும் பயணப்படுறாங்க அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள். அந்த அவங்க பரவிக்கிட்டே போகிறாங்கல்ல, அப்படி போகும்போது சில தொற்று நோய்களையும் அவங்க பரப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த வகையில் லியோ அப்படிங்கிற 70 வயது மதிக்கத்தக்க நபர், இவர் ஒரு டச்சு கப்பலில் பயணப்படுறார். அந்த கப்பலுடைய பேர் வந்து எம்எஸ் ஹண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கப்பலில் ஒரு சொகுசு கப்பல், அது டைரெக்டாக எங்கே போகுது அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு பயணப்படுது. இந்த கப்பலில் மொத்தம் 147 பேர் பயணப்படுறாங்க. இது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பயணப்படுது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த நபருடைய பேர் தான் லியோ. இவர் யாருன்னு கேட்டால், இவர் வந்து ஒரு பறவைகள் பற்றிய ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு நபர். அந்த நபருக்கு இந்த குப்பை தொட்டியில் ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எலி, அதிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நோய் மாதிரி பரவி இருக்கு. இப்போ நம்ம ஊரில் கொரோனா வைரஸ் எப்படி பரவும், அது மாதிரி அந்த எலி மூலியமாக, எலியினுடைய சிறுநீர் மூலியமாக அவருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு. கப்பலில் ஏறின காலகட்டத்தில் இருந்து 10 நாள் அவர் தாக்கு பிடிச்சிருக்காரு. அதீத காய்ச்சல் வந்ததுனால அவர் இறந்து போயிட்டார். அவருடைய மனைவியும் அதே கப்பலில் ட்ராவல் பண்ணுறாங்க. கடைசியாக அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அவங்க இறங்கிடுறாங்க. அவங்களுடைய பயணத்திட்டம் அப்படிங்கிறது டைரெக்டாக தென்னாப்பிரிக்கா வழியாக பயணம் பண்ணி அதற்கு பிறகு நெதர்லாந்துக்கு போகிறது. இப்படி உலகம் முழுவதும் பயணப்பட்டு தொற்று நோயை பரப்புவதற்காகத்தான் அவங்க பயணப்பட்டாங்களாங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க ஜோகன்ஸ்பர்க்கில் வச்சு பிடிபட்டிருக்காங்க. அந்த லேடி எப்படி பிடிபட்டாங்கன்னா, நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடுதுப்புன்னு மயங்கி விழுகிறாங்க. இவங்க பயணம் செய்வதற்கு ஏற்புடைய நபர் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கேப்சர் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கும் அவங்களுடைய இறந்த கணவருடைய உடல்லையும் தொற்று நோய் இருப்பது கண்டறியப்படுது. உடனே அவங்க 2 பேரையும் தனியாக வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நபர்கள் 112 பேர், அவங்க வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே பறவை ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த நபர்கள் ஒன்றாக ஒரே இடத்துல கூடி, அதுவும் கப்பல் மூலியமாக பயணப்பட்டு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இந்த தொற்றை பரப்ப திட்டமிட்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி. டச்சுக்காரங்க, இன்னொரு பக்கம் யூதர்கள். இந்த சொகுசு கப்பல் அப்படிங்கிற அந்த ஒற்றை விஷயத்தை வச்சு நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, தொற்று நோய் பற்றிய பேச்சுக்களை உலகம் முழுவதும் பேச வைப்பதற்காக இவங்க நடத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சியோ அப்படின்னு நினைக்க தோணுது. கடைசியாக இந்த அம்மா நெதர்லாந்துக்கு போய் அங்கேருந்து பரப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்களாங்கிறது தெரியல. கடைசியாக பிடிபட்டுட்டாங்க. இந்த 112 பேரும் இன்னும் வேறு எந்த இடத்துலையுமே லேண்ட் ஆகலை. அவங்க மூலியமாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஹண்டா வைரஸ் பாதிப்பு ஏற்படும். மனிதரில் இருந்து இன்னொரு மனிதனுக்கு அது பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இது ஹண்டா வைரஸ் பற்றியது. இன்னொரு புறம் கரோலின் லிவிட் அப்படிங்கிற அந்த லேடி, இவங்க யாருன்னா அமெரிக்காவினுடைய பத்திரிகை செயலர். யார்? ட்ரம்ப்புடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய நபர். அப்படிப்பட்டவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு ஈரான் சைடில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இவங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு ஈரானிய வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, அவங்க சொல்கிறாங்க, மினாஃப் அப்படிங்கிற இடத்துல 168 குழந்தைகள் இறந்து போனாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவுமே நீங்கள் பேசலை. பட்
அமெரிக்கராக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு, நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருங்க அப்படின்னு. அப்போ எங்களுடைய மனசு எப்படி இருக்குது, உங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குழந்தைகளை கொலை செய்வதை இனிமேலாவது தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஈரான் சைடில் இருந்து. இது வித்தியாசமான பாராட்டு தான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு, அதுதான் ஈரான் செஞ்சுருக்காங்க. இன்னொரு புறம் 3வது அப்டேட்டு, கத்தார் மேலே ஈரான் அட்டாக் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அடைக்கப்பட்டிருக்கு, பட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்துட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. செங்கடலில் காசு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேபிளுக்கும் உலகம் முழுவதும் பயணப்படுதல் இன்டர்நெட் கேபிள், அதையும் கட் பண்ணாமல் அதுக்கும் காசு வாங்க போகிறோங்கிறாங்க. இப்படி ஈரான் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் ஈரான் இப்போ இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு மையமான இடத்துல இப்போது ஒரு வித்தியாசமான எரிபொருள் ஒன்று அட்டாக் நடந்திருக்கு. இது எந்த பக்கத்துலேருந்து வந்தது, யார் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் இன்னும் வெளியிடப்படலை. கத்தாரும் இதுக்கு ஈரான் தான் காரணம் அப்படிங்கிற குற்றம் சுமத்தலை. இதுக்கு பின்னாடி இஸ்ரேலும் காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. வித்தியாசமான எரிபொருள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக கத்தார் இன்னும் முறையான அறிவிப்பை வெளியிடலை. பட் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தனி ஒரு மனிதனாக அவருடைய பிஹேவியர் அப்படிங்கிறது பெண்களை மதிக்கக்கூடிய விதத்துலையும் சரி, அவருடைய ஆட்டிடியூட் மூலியமாகவும் பிறரை கவர்வார். அதனால தான் 25 ஆண்டுகளாக அவர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கார். அப்படிப்பட்ட நபருடைய செய்கைகளை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய புதிய முதல்வராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கார். எப்படின்னு கேட்குறீங்களா? ரஷ்ய அதிபர் புட்டினை நல்லா வேர்ல்டு நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். சில காட்சிகள் ஷார்ட்ஸாக வரும். அந்த வகையில் புட்டின் அவர்களே டைரக்டாக ஒரு நிகழ்வில் ஒரு சேர் எடுத்து அவரே மூவ் பண்ணி கொண்டு உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்காக ஏற்பாடு செய்வார். அதற்காக தன்னுடைய பணியாளர்களெல்லாம் கூப்பிட மாட்டார். டக்குன்னு அவரே சேர் எடுத்து கொண்டு வச்சு பேசுகிறதுக்கு தொடங்குவார். இதை கண்டிப்பாக விஜய் பார்த்துருக்கக்கூடும். அதனால் இன்றைக்கி அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் டீப்பாயை தூக்கக்கூடிய நிகழ்வு பணியாளர்கள் செஞ்சாங்க. உடனே இவரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எடுத்துக்கொண்டு போய் நீட்டுறாரு. அது பார்க்க வித்தியாசமாக இருந்தது. பாரு, எங்கள் தலைவன் டீப்பாயெல்லாம் தூக்கி பணியாளர்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு. ஐயா, உங்களை டீப்பாய் தூக்குறதுக்காக இங்கே தேர்ந்தெடுக்கலை, அதை செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம். எங்களை மாதிரியான சின்ன சின்ன உதவியாளர்கள், அதற்காக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பணி நியமனம் செய்யப்பட்டவங்களுக்கு ஊதியம் மறுக்கப்பட்டிருக்கும். டெம்பரவரி ஸ்டாஃபாக இருப்பாங்க, கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த தற்காலிக பணி நியமனத்தை தாண்டி நிரந்தர பணி நியமனம் ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறத தான் எல்லாரும் கேட்குறாங்க. இன்றைக்கி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் வைக்கக்கூடிய விஷயம், நீங்கள் டீப்பாயை தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லலை. அதெல்லாம் தூக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான அந்த வாய்ப்பையும் அதற்கு தேவையான வசதியும், வாழ்வதற்கு தேவையான வசதியும் சரியான சம்பளமும் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. சரியா? அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கிறது டீப்பாய் தூக்குறதை நிப்பாட்டிட்டு கஜானா காலி ஆயிடுச்சுங்கிறத விஷயத்தெல்லாம் பற்றி பேசாமல் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசு ஊழியராக, மக்களுக்கான சிறந்த தொண்டனாக நீங்கள் பணியாற்றணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள், பெரிய எதிர்பார்ப்பும் கூட. 3 நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன், 4வது நியூஸாக சேர்த்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நான் சொகுசு கப்பல் பேர் சொன்னேன்ல, அது தவறாக கூட இருக்கலாம். சரியான பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.